ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி இனிமேலும் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு சமையல் வீடியோ தான். இது ஒரு சின்ன விலாக் மாதிரி நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி குழம்பு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பயிர் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கூட்டு வைக்கலாம் நெக்ஸ்ட் டேக்கு அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலான்னு வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வைக்கிறது வந்து இன்றைக்கி பொரியல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன். தக்காளி குழம்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, கூடவே கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி பொடியாக ஒரு 3 தக்காளி, ஏன்னா தக்காளி குழம்பு தக்காளி நிறையா போடணும் இல்லையா, அதுக்காக ஒரு 3 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். அது லைட்டாக வெந்தோடனே நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். மசித்தோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு பேனில் தக்காளி வந்து குட்டி குட்டி தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி குட்டி தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவியோடு வேகும்போது நல்லா பேனில் வச்சு இந்த மாதிரி நல்லா லைட்டாக உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த தோலெல்லாம் நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அந்த குழம்புல போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் கரண்ட் வேறு போயிடுச்சு. சரி, அதனால் ஷடவுன் இன்றைக்கி. அதனால் அம்மியில் அரைக்க வேண்டியதாகிருச்சு. ஆனாலும் அம்மியில் அரைச்சா தப்பு இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வேறு. தேங்காயில் வந்து லைட்டாக சோம்பு மட்டும் சேர்த்து நான் தேங்காய் அரைச்சிருக்கேன். இப்போ அந்த தக்காளி இருக்குது பாருங்கள், அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளியை தூக்கி அப்படியே முழுசாக அந்த குழம்புல போட்டுற வேண்டியதான். குழம்புல போட்டுட்டு இந்த தேங்காயும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு, கடைசியாக வந்து மல்லி இலை போட்டுட்டு அப்படியே தூவி இறக்கி வச்சு நீங்கள் அப்படியே சூடான சாப்பாட்டை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி குழம்புக்கு லைட்டாக புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து லைட்டாக புளி சேர்த்துக்க, ஏன்னா தக்காளி நிறைய சேர்க்குமோ அதுலேயே புளிப்பு இருக்கும். அதனால் ஒரு டேஸ்ட்டுக்காக லைட்டாக ஒரு புளி சேர்த்துக்கங்க, அவ்வளோதான். இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம பயிர் தான் செய்ய போகிறோம். பயிர் வந்து இது பார்த்திங்கனாக்கா, இதை அச்சங்கான்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் வந்து. ஆனால் வந்து இது இந்த பயிருன்னு நினைக்கிறேன். இது தட்டைப்பயிறு மாதிரி நல்லா நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த பயிர். வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு உளுந்தம் பருப்புலாம் போட்டிருக்கேன். இந்த காயை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி போட்டு நல்லா மூடி வச்சு உப்பு போட்டு நல்லா கிளறி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டுட்டு, திரும்பவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் 2 வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறணும். வெந்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு, ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த காய் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த காய் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது இந்த காய் பார்த்தேன். சரி, அதனால் வாங்கிட்டு வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்னோடய ஹஸ்பண்டில் அந்த காயை மட்டுமே சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த காய். இப்போ சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான சமையல். தக்காளி குழம்பு அந்த தக்காளியோடு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா, அந்த கிரேவியோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே இந்த பயிர், அப்புறம் குட்டி குட்டி இந்த அப்பளம், கொஞ்சம் மோர் மிளகா, அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்சு முடிஞ்சிச்சு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.